எந்த அசிங்கமான கேவலமான ஸ்மெல் வந்துட்டு தான் பார்த்தேன். அப்படியா? நான் இது ஆயிடுச்சா? கேடாயிடுச்சா? இல்ல அந்த அளவுக்கு இல்ல. இது எவ்வளவு நாளாச்சு? இது 2 டேஸ் ஆயிடுச்சு. 2 டேஸா? 2, ஒண்ணே 3 சொல்லு. 3 டேஸ் ஆயிடுச்சு. ஆ. எப்படி இருக்கு இட்லி? எப்படி இருக்கு சட்னி? செம்ம டேஸ்ட், வேற லெவல். என்ன சாஃப்ட் பாருங்க, எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. அப்படியா? எவ்வளவு சாஃப்ட். பாத்தீங்களா? ஈய கொல்றதா அவங்க வேலை. இங்க பாருங்க, இதோ பாருங்க, நேத்து 20-25 கொண்டுட்டாங்க. குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. ஸோ மார்னிங் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுது, பரபரப்பான இதுதான் குழந்தைய ஸ்கூலுக்கு கலப்புறது. இப்போ வந்து அவங்க அப்பா மில்க் கொடுத்துட்ருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் கலப்பிடலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் இட்லி ஆயிருக்கு, பொரியலும் பண்ணியிருக்கேன். பீன்ஸ் பொரியல் தான். இப்போ வந்து பாருங்கள், இதோ பாப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா மில்க் கொடுத்துருக்காங்க. இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 2 இட்லி ஏதாவது கொடுத்துட்டு கலப்பிடுவேன். கனவா, எப்படி இருக்கு இட்லி? எப்படி இருக்கு சட்னி? செம்ம டேஸ்ட், வேற லெவல். என்ன சாஃப்ட் பாருங்க, எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க. அப்படியா? எவ்வளவு சாஃப்ட். இது கடையில இருந்து வாங்கினா கூட இந்த அளவுக்கு கிடைக்காது. என் பொண்டாட்டி அவ்வளோ. தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சொல்லவே தெரியல, அது வார்த்தையே தெரியல. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த சோட்டா பாப்பா கிட்ட கேளுங்க. சோட்டா பீன் சோட்டா பீன் எப்படி இருக்கு இட்லி? பிடிச்சிச்சா? நல்லா இருக்கா? சூப்பர், நல்லா சாப்பிடணும். சரியா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 2 தான். 2 பேரும் கிளம்பிட்டாங்க. டாட்டா பேபி, டாட்டா டாட்டா சொல்லுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, டாட்டா சோட்டா பீன். இப்போ டைம் 1:40 ஆகுது. இப்போ தான் நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். ஹலோ சார். என்ன சார்? சாப்பிட்லாமா? சாப்பிடலாம் சாப்பிடலாம். குழம்பு ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால ஈ வந்துட்டு இங்க உட்கார முடியல. இல்லையே, குழம்பு க்ளோஸ் பண்ணிடுது. நீங்கள் தானே ஓப்பன் பண்ணீங்க, பார்த்தீங்களா? நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை சொல்கிறீங்க. எந்த அசிங்கமான கேவலமான ஸ்மெல் வந்துட்டு தான் பார்த்தேன். அப்படியா? நான் இது ஆயிடுச்சா? கேடாயிடுச்சா? இல்ல அந்த அளவுக்கு இல்ல. இது எவ்வளவு நாளாச்சு? இது 2 டேஸ் ஆயிடுச்சு. 2 டேஸா? 3 டேஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனாலும் இன்னைக்கு இட்லிக்கு நான் எடுத்தேன், எதுவுமே ஆகலையே காலையில. இது இப்ப சுடா பண்ணது தானே. எதுவாக இருந்தாலும் 4 நாட்கள்ல வச்சு சாப்பிடக்கூடாது குழம்பு. கண்டிப்பா இதுக்கு வீடியோ பாக்குறவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இப்படி பண்ணக்கூடாது, உங்களுக்கு ஹெல்த் பத்தி கான்சியஸே இல்லை. சரி ஓகே, இன்னைக்கு நான் குழம்பு பண்ணியிருக்கேன்ல, அதை சாப்பிடலாம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு புளி குழம்பு பண்ணியிருக்கேன். அது நான் பண்ணும்போது காமிக்கலாம். இது புளி குழம்பு, அப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்புறம் நேற்று நம்ம வறுத்த ட்ரை ஃபிஷ் இருக்கு, போதும்ல? தாராளம் தாராளம். அவ்வளோதான், சாப்பிட்லாம். சரி, உங்கள் அம்மா இன்னைக்கு காலைல சாப்பிட்டாங்களா? என்னம்மா சாப்பிட்டீங்களா காலையில் இட்லி? சாப்பிட்டீங்களா? பிடிக்காது இல்லை, ஒரு டைம் ஆகும்போது வயசானவங்களுக்கு எல்லாம் டைமுக்கு சாப்பிட்றது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நேற்று ஈவினிங் 5-5:30 மணிக்கு சாப்பிட்டது. அதோட இன்னைக்கு காலையில் காஃபி மட்டும் வந்து நிறைய இந்த சர்க்கரை போட்டு, அதாவது வெல்லம் போட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், அதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இல்லை? பாருங்க கைஸ், அப்போது இப்போ வயசு இவங்களுக்கு 80 மேலே ஆகுது. இப்போ அவங்க சாப்பிடல. அவங்க பிளான் என்னென்னா, நாங்கள் கஷ்டப்படணுமா, நாங்கள் வந்து இப்போ அவங்க சாப்பிட்லன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு கஷ்டப்படுவோம்ல, அவங்க பார்க்கணுன்றாங்க. இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? பார்த்துக்கலா, ஈய கொல்றது தான் அவங்க வேலை. இங்கே பாருங்க, ஈய கொல்றது தான் அவங்க வேலை. இதோ பாருங்க, நேற்று 20-25 கொண்டுட்டாங்க. அந்த 4வது இன்னும் சாவலை பாருங்களேன். இன்னும் சாவலை, இன்னும் கொடுங்க ஒன்று. ஐயோ, தனி ஸ்கில்லு தான்ப்பா உங்களுக்கு. ஈய கொல்றது நம்மளாலாம் முடியாதா சாமி? புளி மரம் ஏதாவது வளர்த்திருக்கீங்களா? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறீங்க? இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். லஞ்சுக்கு குழம்பு எதுக்கு இவ்வளோ புளி ஆட் பண்ணிருக்கு? எனக்கு புளி சாப்பிடணும் போல இருக்கு. அது ஓகே, அதுக்கு 1/2 கிலோ புளி எதில் சேர்த்து விடணுமா? அவ்வளோ புளி இருந்தது எனக்கு. ஆமாம், அவ்வளோ புளி இருந்துச்சு. அப்படியா? ஆமாம், எனக்கப்பா செம்மையாக இருந்தது. அப்போ நாளைக்கு என்னது? நாளைக்கு என்ன வைக்கலாம்? நான் என் பிளான் வந்து ரசம். என் வயிறு தானே உனக்கு லேபரட்டரி, எக்ஸ்பெரிமெண்ட் லேபரட்டரி. இதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணதே இல்லை. இது வரையும் நீங்கள் சாப்பிட்டதும் இல்லைல்ல. நாளைக்கு அவியலா?
ஆமாம், அவியலும் ரசமும் வைக்கணும்னு பிளான் இருக்குது. பிளான் மட்டுமா அதான் பண்ணிவிடுவீங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல வர வேணாம், போய் குழந்தைய கூட்டிட்டு வைப்போம். எதுக்கு முகத்துல அடிக்கிறீங்க? அப்படி அழகு கொட்டுது. போறது பாருங்க தூரமா. ஏன் இப்படி? ஹலோ, குழந்தைய 4 குழந்தையோட அம்மா இருந்தா இப்படி? 4 குழந்தையா? இல்லை, சும்மா ஜெனரலி சொன்னேன். அம்மா இருந்தா இந்த மாதிரி வைஃப் மென்டாலிட்டி மாறிடுமா? ஆமா, நீங்க அம்மா தான், சரி, ஓகே, ஒத்துக்கிட்டேன். ஒத்துக்கிட்டே. ஒத்துக்கிட்டேன். ஆனா ஹஸ்பண்டுக்கு வைஃப் இல்லாம மாறிடுமா நீங்க? ஏன் இப்படி? உங்க ஹஸ்பண்ட் இருக்குல்ல? ஆமா, கண்டிப்பா இருக்குதா. எந்த அந்த ஞாபகம் உங்களுக்கு வரல? வருதே. ஒரு தாயா மாறினா அப்புறம் தாயா தான். ஏன் இப்படி? ஏன் ரொமான்ஸ் வர மாட்டேங்குது? ரொமான்ஸ் எல்லாம் வரும். எப்போ வரும்? எப்பயாவது வரும். வந்ததே பார்த்ததே இல்லையே. அந்த மாதிரி ஃபீலிங்கே இந்த மூஞ்சிலையும் பார்த்ததே இல்லையே. எப்பயாவது வரும். அந்த டேட்டாவது சொல்லு. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான். அம்மாவுக்கு கொடுப்பியா? எத்தனை கொடுப்பீங்க? 2வா? 2 பிஸ்கட் வேணும்னா கொடுப்பேன். 2 பேக்கெட்டுமே எனக்கா? அப்படியோ? அவ்வளோ பாசமா? ஏன் அவ்வளோ பாசம்? ஏன் இவ்வளோ பாசம் சொல்லு பாப்பா. ஏன் இவ்வளோ பாசம்? ஏன் இவ்வளோ லவ்? அப்புறம் மொத்தமாக பிஸ்கெட்டு கையிலே பிடிச்சி வச்சுட்டு அம்மா சாப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல. இப்போதான் பார்க்குறேன். எல்லாருமே சாப்பிடணுமா? 2 பேருக்கும் சாப்பிடணுமா? ஓகே. பாப்பா, ஹலோ மம்மி. காலு காமிடா செல்லம், எப்படி இருக்குடா? விழுந்தல்ல, காமி. காஞ்சிருச்சுல. பாரு, கலர் மாறிடுச்சு. நாளைக்கு இன்னும் 2 நாளே ஃபுல்லாக மாறிடும்னே, ஃபுல்லாக சரியாயிடும். சரியா? இப்போ வலிக்குதா உனக்கு? கொஞ்சம் வலிக்குதாடா செல்லம். நாளைக்கு 2 நாளில் சரியாயிடும்னா ஃபுல்லாக மாறிடும். ஓகேடா முத்தை. டைம் இப்போது 8:15 ஆகுது. இப்போ தான் வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம். ஹலோ, என்னப்பா சாப்பிட்லாமா? காலு காமிங்கோ. அதை நம்ம காமிச்சோமே, கொஞ்சம் முன்னாடி தானே காமிச்சோம்ல, அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோமே. காஞ்சிருச்சு எல்லாமே. நாளைக்கு ஆமாம், வெளிக்கக்கூடாது. யார்கிட்ட பேசுறீங்க? குளிக்க கூடாதுன்னா அது யார்கிட்ட பேசுறேன்? ஓ, அம்மாவோட அம்மா, தாத்தா பாட்டி, அப்படித்தானே? தாத்தா பாட்டி. ஓ, அவங்களுக்காக வ்ளாக்லயே சொல்றியா அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு? சரி, அப்போ பாப்பா வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கல்ல, எண்ட் பண்ணிக்கோ, வீடியோ எண்ட் பண்ணு. இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.